தமிழ்நாட்டை வந்து கடங்காரன் ஆக்குறாங்க. அவ்வளவுதான். மக்கள் வரி பணத்தை போட்டு 10 ரூபா திருடுறான்னா 5 ரூபாய் கொடுக்குறான் மக்களுக்கு. ஓட்டுலாம் யாரும் போட மாட்டாங்க. அவர் என்னமோ மக்களுக்கு என்றபடியா பத்திரப்பதிவு, வீட்டு வரி, பல வரி கண்ட பில்லு எல்லாம் வரி ஸ்டாலின் வந்து பயங்கரம் ஒண்ணுக்கு நான் 10 மடங்கு ஏறிடுச்சு. கொள்ளடிச்சு இதுல கொடுக்குற அப்படியே 10 ரூபா கொள்ளடிச்சு 5 ரூபா மக்களுக்கு கொடுக்குற அப்படி எவ்வளவுதான். அவங்க சொத்து பத்துல வித்து கரைஞ்சி ஸ்டாலின் கொடுக்கல. நம்ம பணம் தான் நம்மளுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. சோப்பு, சீக்கா எல்லாம் என்ன விலையே நிக்குது. அது ஓட்டுலாம் மக்கள் யாரும் போட மாட்டாங்க. யார் போடுவாங்க ஓட்டு? யாரு தெரிஞ்சுதாக்குறாங்க? யார் வீட்டு காசை கொடுத்தாங்க? நம்ம காசை தான் கொடுக்குறாங்கன்றாங்க பொம்னாட்டிக்கா. நம்ம காசை தான் கொடுத்தோம். அவங்க காசு ஒண்ணும் இல்ல. கொடுக்குற வரைக்கும் லாபம். இந்த 1000 மும்பணும்னா எலெக்ஷன் விஷயம் ஒன்று சும்மா கவி கட்டுறது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தோக்கிற பயத்தில் தான் குடுங்குற அப்படியே எடப்பாடி தான் சொல்லிக்கிறாரு. வரது ஷேருக்காக யாருனாலும் சொல்றான். நானும் முதலமைச்சர் ஆகும் கூட நான் 5000 சொல்லுவான். அது இயற்கை. அது ஒருத்த வந்தா ஒருத்த மாற்றி மாற்றி சொல்றது. ஆம்பளைக்கு பஸ் ஃப்ரீ, சிலிண்டர் 3 ஃப்ரீ, 2000 பஸ் ஃப்ரீ. யார் வீட்டு காசு எல்லாம் மக்கள் மேல வரி ஏற்றி பண்ணி தாங்கிறாங்க. அவங்க சொற்பத்துல யாரும் விற்கிறதுல. எடப்பாடி ஆகட்டும் இல்ல ஸ்டாலின் ஆகட்டும் கொள்ளடிச்சதான். இப்ப ஸ்டாலின் இது திருவாயூர்ல பாட்டஞ்ச மாதிரி சொத்தை வித்து கொடுத்துருக்காடியா. சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்காலாம் அவன் சொத்துக்குது. எவ்வளவு சொத்துக்குது அது நான் வித்து கொடுத்தாடியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவ்வளவுதான். மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. 5000 ரூபாய் கொடுத்ததுனால எல்லாத்தையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்குது. நான் வந்து மாற்றுத்திறனாளி. இது எனக்கு எங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் எங்களுக்கு இருக்குது. நாங்க வந்து ரொம்ப மிடில் கிளாஸ். அதனால எங்களுக்கு சுடுகு செலவு, மருத்துவ செலவுக்கு எல்லாமே பயனுள்ளது தான். அதான் எங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு யூஸ் ஆகிருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பயன் இருக்குதுங்க. உடம்பு சரியில்லை ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனாலும் பயன் இருக்குது. மகன் வந்து கொஞ்சம் சரியில்லாதக்கிறான்பா, குடிக்கிறான், ரொம்ப தொல்லை பண்றான். கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணி விட்டாங்களா ஜனங்களுக்கு பரவாயில்லப்பா. அது மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. மக்கள் நிறைய பேர் அதுலதான் படாத பாடுபடுறாங்க. ஆனா ஜெயிக்கு போறதே ஸ்டாலின் தான். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, எத்தனை தீர்ப்பு வந்தாலும் சரி, நாங்க 60 வருஷம் வந்து இந்த கட்சியில் இருக்கிறோங்க. எத்தனையோ கட்சியை பார்த்துட்டோங்க, எத்தனையோ பேர் பார்த்துட்டோங்க. எவனாச்சும் ஒரு 5000 10,000 கொடுங்கிறானா ஸ்டாலின் 5000 கொடுத்தாலும். ஆனா எவனும் கொடுப்பாரு. இன்னைக்கு வச்சுக்கினா எவனும் படுத்தரவாங்க படுக்க மாட்டாங்க. இன்னைக்கு மக்கள் எவ்வளவு செல்வப்படுறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டாலின் தான் ஓட்டு. இந்த விஜயெல்லாம் 41 பேர்லேயும் போயிடுறான். விஜய் வரவே முடியாது. விஜய் நான் தான் முதலமைச்சர். எவனா அவன் கவுன்சிலரா, பிரசிடண்டா, இல்லை சேர்மேனா, என்னைக்கு வந்தான்? எந்த ஜனங்கத்தான் வர முடியும்? வரவே முடியாது. அவன் நினைக்கலாம் ஏதோ நடிகர் பார்த்து ஜனங்க வந்ததை தொட்டு அவன் பாராட்டுறான். ஆனா இதே அடுத்த மாதிரி ஸ்டாலின் தான், ஸ்டாலின் தான். மக்கள் இன்னைக்கு சந்தோஷப்படுறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா சந்தோஷப்படுது ஐயா. தமிழ்நாடு ஃபுல்லா ஏழையுமே இருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? தங்கம் கொடுத்தாங்க, பெண்களுக்கு தங்கம் கொடுத்தாங்க, 50,000 பணம் கொடுத்தாங்க, படிச்ச பிள்ளைகளுக்கு. அது ஒரு வாழ்க்கை கடையில அந்த அம்மா இருக்கும்போது பண்ணாங்க. இப்போ அந்த நிலை மாறி அதெல்லாம் மறந்து இன்னைக்கு பணத்தை கொடுத்து மக்களை சோம்பேறியாக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலை இன்னைக்கு இந்த ஆட்சியில இருக்குதே தவிர மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியாக தெரியல. எடப்பாடி சொல்லுவாரு அவர் வாழ்க்கை லட்சியம், அவர் பாதையில போயிட்டு இருக்காரு. அவரும் ஒரு கொள்ளைக்காரர் தான். இவங்க வந்து பணம் கொடுக்குறான்னு சொன்னா இது ஒரு கொள்ளை கூட்டம் தான். அப்ப கொள்ளை கூட்டம் தமிழகத்துல வந்து வாழக்கூடிய விஷயங்கள், மக்களை ஏமாற்றக்கூடிய கேவலமான நடைமுறை தான் இன்னைக்கு கையாளுறாங்களே தவிர, நான் என்ன சொல்றேன்னா எனக்கு புரியல. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது இந்த ஆட்சி நல்லாட்சி சொல்றோம், நல்லாட்சி தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நல்லாட்சியில ஏன் லஞ்சம் கொடுக்கணும்? அப்ப வரக்கூடிய தேர்தல் காலத்துல 5000 ரூபாய் அறிவிக்கும் போது இந்த 5000 ரூபாய் எதுக்காக அப்ப அந்த 5000 ரூபாய் நீ கொடுக்கணும். அப்ப 3 மாசம் அந்த எலெக்ஷன்ல 3 மாசம் நான் போடுறேன்ற 3 மாசம் 3000 போடு. ரைட்டு. 2000 எதுக்கு எஸ்ஸா? அப்ப 2000 லஞ்சம் கொடுக்குறியா மக்களைய? மக்கள் பெண்கள் வந்து கேவலமா இருக்காங்களா? அப்ப பெண்கள் வந்து இந்த நாட்டுடைய முதுகெலும்பு. விவசாயிகள் எப்படியோ பெண்களும் அப்படித்தான், ஆண்களும் அப்படித்தான். ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பிரசவத்திலையும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கூட தன் உயிரை கொடுத்து எமங்கிட்ட போராடிதான் வெளியே வரான். அந்த குழந்தைய பெற்று இருக்கிறாங்க. அந்த தாயை மதிக்கணும். சரி, அந்த தாயை நீ மதிய, ரைட்டு, தப்பு இல்லை. இலவச பஸ் எதுக்கு? இலவச பஸ் எதுக்குன்னு கேட்கிறேன். இலவச பஸ் கொடுக்க தேவையில்லையே. அதுக்கு இல்லாத ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு போலாம்ல. எத்தனையோ நன்மைகள் இருக்கு, எத்தனையோ திட்டங்கள் இருக்கு, எத்தனையோ மகத்துவமான அறிவுபூர்வமா. நீங்கெல்லாம் படிச்சவங்க, நாங்கெல்லாம் படிக்காதவங்க. இந்த படிக்காத ஏழைகளை ஏமாற்றுவதற்காக இந்த 5000 கொடுத்து கேவலப்படுத்தாதீங்க. இலவச பஸ் கொடுத்து கேவலப்படுத்தாதீங்க. அதுக்காக இந்த இல்லாத ஏழைகளுக்கு ஒரு உதவிகள் செய்யுங்க. அது ஏற்றுக்கக்கூடிய விஷயம். அவங்க வாழ்வாங்க. இல்லாத ஏழைகள் வாழக்கூடிய விஷயங்கள்
அவர்களுக்கு பல துன்பங்கள் இருக்கு. இந்த 5000 பணம் கொடுக்கறது வந்து இப்போ எலெக்ஷன் பக்கம் வந்துருச்சுங்களா, அதனால மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இதில் வந்து பணம் கொடுக்க முடியாது. ஏன்னா எலெக்ஷன் அறிவிச்சதுனால பணத்தை வந்து அவ்வளோ சேர கொடுக்க முடியாது. தேர்தல் ஆணையம் வந்து தடுத்து நிறுத்திடும். அதனால இப்போ வர பணத்தை முன்கூட்டியே வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்குது. இது எந்த ஒரு தவறும் கிடையாது. தோல்வி பயமெல்லாம் கிடையாது. ஆளுங்கட்சி இதை வந்து கூட்டணி வந்து நல்லா இருக்கு. திமுக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால வந்து திமுக கூட்டணி கண்டிப்பா ஜெயிக்கும். விஜய்க்கு வந்து யாரும் ஓட்டு போடுறாங்க? அவர் வந்து ஒரு நடிகரை பார்க்கறதுனால தான் மக்கள் வந்து கூட்டம் போடுறத ஓடி, விஜய்க்காக வந்து யாருமே ஓட்டே போட மாட்டான். இப்போ என் குடும்பத்தில் வந்து 8 ஓட்டு இருக்குது. 8 ஓட்டு வந்து திமுக கூட்டணிக்கு தான் விடும். விஜய்க்கெல்லாம் ஒரு ஓட்டு விடாது. அதிமுகவுக்கு விடாது. திமுக தான் ஓட்டு. ஏன்னா வந்து அதிமுக வந்து மதவாத கட்சி கூட வந்து பிஜேபி கூட வந்து சேர்த்துனுங்கிறதுனால யாரும் கொண்டு போடணும். நாங்கள் வந்து மதவாத கட்சிக்கு வந்து ஓட்டே போடணும். நாங்கள் வந்து திமுக கூட்டணி தான் ஓட்டு போடுவோம். ஜாதி கட்சிக்கும் மதவாத கட்சிக்கும் ஓட்டே போடமா. உண்மையில் இந்த தமிழ்நாட்டுக்கு இது மாதிரி ரொம்ப வறுமையில் இருக்கிற ஒரு நடுத்தர மக்களுக்கு இது ரொம்ப அவங்க வாழ்க்கைக்கு இது ரொம்ப முன்னேற்றத்துக்கு பயன்படுது. உதாரணமாக எங்கள் வீட்டிலே இன்னைக்கு இந்த பணத்தை வச்சு தான் சென்னைக்கு ரொம்ப ஆகிப்போச்சு. இது வச்சு தான் இன்னைக்கு மெட்ராஸுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த பணம் இல்லைன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உடனே வாங்கி தான் இருக்கணும். ஆனால் இந்த பணம் வந்ததுனால தான் இன்னைக்கு சென்னைக்கு போயிருக்கிறாங்க உடல்நிலையை கருதி. எடப்பாடி எல்லாம் முன்னுக்கு பின்னாவே என்னைக்குமே பேசுவார், எதையும் செய்ய மாட்டார். ஆனால் செய்யறதுல குறைய மட்டும் கண்டுபிடிப்பார். எல்லாமே டெல்லி சர்க்காருக்கு, டெல்லி சுல்தான்களுக்கு அடிமையாகிட்டு சிஐ சட்டத்தை ஆதரிக்கிறது, வேளாண்மை சட்டத்தை ஆதரிக்கிறது, அங்கே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சால்ரா போட வேண்டியது, பார்லிமெண்ட்டில் மேல் சபையில் ஓட்டு எடுக்கிற நேரத்தில் அசாது வெளியே நலிவிடுறது, கம்பிதூர சபாநாயகராக இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து எதுனா ஒன்று இல்லாத பொல்லாத பேச வேண்டியது. இப்படி செய்கிற ஒரு அரசாங்கத்தை நம்ம நம்ப முடியாது. ஏன் 1000 ரூபாய் கொடுக்கும்போது இதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல எடப்பாடிக்கு இப்போ எப்படி அவரால் 2000 கொடுக்கறதுக்கு சாத்தியமாகும்? மக்களை ஏமாத்துறது இவ்வளவா? 1000 ரூபாய் கொடுக்கும்போது சாத்தியம் இல்லைன்னு சொன்ன எடப்பாடி, உனக்கு தோல்வி பயம் வந்துட்டதுனால தான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்ற. விடியல் பயணத்தை வந்து கேலியும் கிண்டலும் பண்ணீங்க. இது சாத்தியமாகுமா, நடக்குமா, இது ஸ்டாலினால முடியுமான்னு நடத்தி காட்டின பின்னாடி ஆண்களுக்கு இலவசம். இது என்ன வியாபாரமா? போட்டி போட்டுன்னு நீ ஒன்று சொன்னா நான் ஒன்று சொல்ற மாதிரி இதெல்லாம் வந்து மக்கள் பாக்குறாங்க. அவரை டெல்லியில் இந்த தமிழ்நாட்டை அடிமையாக்குறதுக்கும் இந்த தமிழக மக்கள் வந்து தலைகுனிய மாட்டாங்க. எடப்பாடியை நம்ப முடியாது. மகாராஷ்டிராவிலையும் இதர மாநிலத்துல பீகார்லயும் நடந்தது மாதிரி தான் பிஜேபி தமிழ்நாட்டை செய்யறதுக்கு பாக்குத ஒழியா கூட்டணி ஜெயிச்சாலையும் எடப்பாடி முதல்வர் கிடையாது. இப்ப சமீபத்துல நடந்த பொதுக்கூட்டத்துல பாரத பிரதமர் மோடி கலந்துக்கினாரு. அவருடைய உச்சரிப்புல எங்கேயுமே எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லவே கிடையாது. அவர் போக சொல்லுங்க. அவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியா? நாட்டுல வெளிநாட்டுல இருந்து இறங்கின ஒரு காருக்கு வருமான வரி கட்டாத கோர்ட்டுக்கு போய் அவரு கட்சி எடுத்து பாருங்க, எங்க பார்த்தாலும் கிறிஸ்டின் பேரை தான் போட்டிருக்கிறாரு. அவருடைய ஆலோசகர் யாரு? ஆரோக்கியசாமி. அவரு வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி எல்லாம் கிறிஸ்தவ மக்களை வந்து பிளவுபடுத்திக்கின்னு நம்ம ஜாதிக்காரர் முதல்வர் ஆகிறாருன்னு பிளவுபடுத்தி பேசுறாரு. இவ்வளவு நாள் அது மாதிரி யாரும் பிளவுபடுத்தி எல்லாம் பேசுறதில்ல சிறுபான்மை சமுதாயத்துல. இவருடைய ஒரு படத்துக்கு 300 கோடி 500 கோடி வாங்குறாரு. நீ கணக்கு காட்டுறியா? ஒரு கட்சிக்கு தலைவனா இருந்தா யாரை எதுக்கணும்? டெல்லி எதுக்கணும். அதுக்கு பின்னாடி உன்னுடைய கட்சியில் சேர்ந்துங்கிறாரு ஊழல்வாதி செங்கோட்டையன். அவர் ஏற்கனவே அதிமுக இருந்து தண்டனை பெற்றுதான் உங்ககிட்ட வந்திருக்காரு. ஊழலை பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு எந்த விதத்திலயும் அருகதை கிடையாது. என்ன உனக்கு அருகதை இருக்கு? நீ என்ன நாட்டுக்கு தியாகம் பண்ணிட்டியா? உன்னுடைய வரலாறு என்ன? பெரிய என்ன போராட்டம் பண்ணி மக்களை காப்பாத்திட்டியா என்னைக்காவது? இப்போ வரைக்கும் எனக்கு வந்து புரியாதுங்க. காரணத்துக்கு மாதிரி காரிங் போட்டு அதுவே நல்லா இருந்தது. என்னன்னா சின்ன பாப்பா வந்து அடிமங்கொண்டையில படிக்கிறா. நல்லமுள்ள வந்து அடிமங்கொண்டைக்கு போற ஆட்டோ தேர 1000 ரூபாய் மாசம் ஆயிரும். அந்த மாசம் 1000 ரூபாய் தான் நான் அவர் போடுற அந்த மகளிர் உதவி இருக்கலாம். அதை தான் நான் இப்போது நான் ஆடும் மாசம் அல்ல இந்த 5000 போடுறது எனக்கு ரொம்ப விலதியாக. அது இன்னுமே எங்க குடும்பத்துக்கு கொண்ட ஒரு விஷயத்த இதுல எல்லா விஷயத்துக்குமே அவர் செய்யறது எல்லாமே நல்லா தான். பிள்ளைங்க படிக்கிற விஷயத்துல மருத்துவம் எல்லாமே நல்லா தான் பரவாயில்ல. ஆனா அவரே தான் திரும்புவாங்க. எதிர்கட்சிகள் தொடர்ந்து அரசியல் பண்றதுக்காக சொல்றது. இது அப்படி இல்லை. 28 மாநிலங்கள்லயே தமிழ்நாடு மக்கள் நலன் கருதி ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக இந்த தொகையை கொடுத்துறாங்க. இந்த பொங்கலுக்கு 3000 இப்போ கொடுத்த 5000 ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இல்ல விலைவாசி உயரும் காலத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கும்
மிக அவசியமானது நல்லபடியா செலவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மக்களோட நலன் கருவி மாணவர்களுக்கு கல்வி உயர்வுக்கான ஆம், உதவி செய்கிறாங்க. ஒரு தாய் உள்ளத்தோட இந்த மக்களுக்கு குழந்தைகளுக்கு என்னென்ன வேணுமோ ஒரு தாய் உள்ளத்தோட இல்லை 5000 கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம எல்லா உதவிகளும் மற்ற மாநிலங்களோட இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், நான் முதல்வர் திட்டம், இலவச பயிற்சி வகுப்புகள் அத்தனையும் செய்கிறாங்க. அத்தனைக்கும் தமிழ்நாடு செலவு பண்ணுது. இந்த அரசு மிக சிறப்பா செயல்படுத்து. இந்த 5000 கொடுத்தது மிக மிக பயனுள்ளதா இருக்குது. தோல்வி தான் ஒன்றும் மாத்திரலைங்க. இப்ப எல்லா கார்டுக்கும் கொடுக்கல. இப்ப உண்மையாவே நிலம் இல்லாத பெரும்பாலான இலைகள்ங்கிறாங்க, அவங்களுக்கு தான் பணம் போல. இப்ப அவங்க கட்சிக்காரர்களை பார்த்து பெரிய 5000 கொடுத்தாலே தவிர இந்த பணமும் பாத்தீங்கன்னா மக்களுடைய வரி பணம் தான். இவங்க கொள்ளடிச்ச பணம் தான். டெண்டரை விட்டு இப்ப இன்னைக்கு இந்த வேலை நடக்காத வேலைகள்லாம் வேலை நடந்த மாதிரி போட்டு அந்த பணத்தை எடுத்து கொடுத்து அவன் தாழ்த்தப்பட்டவர்கள் சிறுபான்மை இந்த மக்களுக்கு ஒதுக்கணும் நிதியை தூக்கி இவங்க இந்த ஒரே இரவோட இரவா 5000 கொடுத்துருக்குறாங்க. இந்த 5000 இப்ப நீங்க 3 மாசம் கழிச்சு 3 மாசம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப தண்ணி இல்ல, சாலை வசதி இல்ல, இதுக்கெல்லாம் செய்யல. இந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா உடனே சீட்டை எழுதி கொடுக்குறாங்க. நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக தரமான மருத்துவத்தையும் தரமான ரோட்டையும் சாலை வசதியும் தண்ணியும் கொடுத்தா போதும். இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மக்கள் மத்தியில ஓட்டு வாங்கினதுக்காக இவங்க இன்னைக்கு நாடகம் நடக்கிறாங்க. 5 வருஷமா 4.25 வருஷம் செய்யல. இப்போ இவங்க பொய்யான அறிக்கை கொடுத்துக்கணும், பொய்யான இது பண்ணு. இப்ப கடைசி கட்டமா இந்த 5000 கொடுத்துட்டாங்க. பாதி மக்களுக்கு பணம் கொடுக்கல. யார் விட்டு பணம்? எல்லாம் மக்களுடைய பணம் தான். அந்த பணத்தையும் பாதி பேருக்கு கொடுக்கல. இப்போ நீயே ஏற்றத்தாழ்வு பாக்குற. இவங்க ஏதோ 5000 போட்டாங்கிறதுக்காக யாரும் ஓட்டு போட போறதில்ல. அதிமுக ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், இருக்கிறவங்களாகட்டும் பொய்யான இந்த மாதிரியான வாக்குறுதியெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு தேவையானதை மருத்துவ கல்வியும் சுகாதாரத்தையும் சாலை வசதி, தண்ணி வசதி, இந்த மாதிரியான வசதிகளை செஞ்சு கொடுத்தாக்க உண்மையாவே பாராட்டலாம்.